எல்லாருக்கும் வணக்கம். சமீப நாட்களில் ட்விட்டர்லையும் சரி அல்லது யூடியூப்லையும் சரி நம்ம போடுற பதிவுகளுக்கு கீழே நம்முடைய தாவேக்க நண்பர்கள் தம்பி நீ நடுநிலை தவறி விட்டாய், நீ பணத்திற்கு விலை போய் விட்டாய், நீ அதிமுகவுக்கு வேலை செய்கிறாய், நீ திமுகவுக்கு வேலை செய்கிறாய் அப்படின்ட்டு 1008 முத்திரைகள் நம்ம மேலே குத்திட்டு இருக்கிறாங்க. சரிப்பா, அப்படி என்னப்பா நான் நடுநிலை தவறிட்டேன், அது என்ன உங்கள் நடுநிலை கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா, அவங்க எதிர்பார்க்குற நடுநிலை என்னவா இருக்குது அப்படின்னா, தாவேக்கா என்ன தவறு செய்தாலும் என்ன மிஸ்டேக் அவங்க மேலே இருந்தாலும் அதுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், அல்லது அவங்களுக்கு சாதகமாக மட்டும்தான் பேசணுன்றது அவங்க எதிர்பார்க்குற நடுநிலையாக இருக்குது. அப்பா உங்கள் டிக்ஷனரியில் அதுக்கு பேர் தான் நடுநிலையாக இருந்தால் அந்த நடுநிலையை நீங்களே வச்சுக்கோங்க. அதை நம்மளால் செய்ய முடியாது. சரிங்களா? நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், அவங்க கிட்ட விலை போட்டேன், இவங்க கிட்ட விலை போட்டேன், நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க. உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டு என்ன ஒன்றும் பண்ணாது. அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. என்னால் எனக்கு என்ன மனசாட்சிக்கு சரின்னு தோணுதோ அல்லது மக்களுக்கு என்ன விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதைத்தான் நம்மளால் பேச முடியும். ஓகேவா? எந்த கட்சிக்கும் வேலை செய்கிறதுக்கோ அல்லது எந்த கட்சிக்காகவும் பரிஞ்சு பேசுகிறதோ இந்த இடத்துல இல்லை. ஒரு கட்சி இப்போ நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி இதே தாவேக்கா கரூர் இன்சிடென்ட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை சிக்கி மாட்டினப்போ எல்லா கட்சிகளுமே பயங்கரமான கொடூர தாக்குதல் தாவேக்கா மேலே நடத்திட்டு இருந்தாங்க, அதிமுக பாஜக தவிர. அந்த நேரத்தில் நம்ம தாவேக்காவுக்கு ஆதரவாக தான் ஸ்டாண்ட் எடுத்தோம். ஏன்னா அவங்க அந்த நேரத்தில் அதிகாரத்தில் இல்லை, மிகவும் நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலையில் மற்ற எல்லா கட்சிகளும் அவங்களை நெருக்கும் போது நம்ம அவங்களுக்கு ஆதரவாக நின்னோம். அந்த நேரத்தில் நமக்கு என்ன பேர் வந்துச்சு, மற்ற கட்சியை சேர்ந்தவங்க நம்மளை என்ன சொன்னாங்க, தாவேக்கா கிட்ட ஆதவர்ஜனா கிட்ட காசு வாங்கிட்டு பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்ற குற்றச்சாட்டை அவங்க வச்சாங்க. அப்போது என்ன சொன்னாலுமே ஏதோ ஒரு கட்சி மேலே முத்திரை, ஏதோ ஒரு கட்சி கிட்ட காசு வாங்கினன்ற பேர் இவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. சரி, அதே மாதிரி எந்த பக்க சார்பும் எடுத்து பேச முடியாது, இருக்கிறதா சொல்ல முடியும். இப்போ தாவேக்கா, அதே தாவேக்கா இப்போ ஆளுங்கட்சி. அப்போ அதிகாரம் இல்லாமல் இருந்தீங்க, ஆதரவு கொடுத்த. இப்போ நீங்கள் தான் அதிகாரத்தில் இருக்கிறீங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நீங்கள் தான் பவரில் இருக்கீங்களே, பவர் சென்டர் நீங்கள். அப்போது உங்கள் மேலே இருக்கிற விமர்சனங்களை வைக்கத்தான் செய்வாங்க, குற்றச்சாட்டுகளை சுட்டி காட்டத்தான் செய்வாங்க. அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது ரெண்டாம் பட்சம், ரைட்டு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இதுக்கு முன்னாடியே இந்த பதிவை நாங்கள் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, பள்ளிகளில் ஸ்கூல்ஸில் போயிட்டு இந்த தாவேக்கா நிர்வாகிகள், நான் சொல்கிறது அமைச்சர்களோ அதிகாரிகளோ அல்லது அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு சார்ந்த அவங்களோ யாரும் இல்லை, கட்சிக்காரங்க நிர்வாகிங்க போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறேன், ஆய்வு பண்ணுறேன்ட்டு போயிட்டு அந்த ஸ்கூலில் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஹெட் மாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாரையும் உட்காந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறது. இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நியூஸ் பேப்பர்லேயே இது வந்திருக்குது, செய்தித்தாள்களில் வந்திருக்குது, ஊடகங்களில் வந்திருக்குது. இவ்வளோ தூரம் இதுக்கு முன்னாடியே நடந்ததெல்லாம் பார்த்தும் கூட இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு இன்னுமா புரியல, இன்னுமா நடக்கிறதெல்லாம் அவருடைய காதுகளுக்கு செவிகளுக்கு போய் சேரலை. வாய் மட்டும் 1.5 கிலோமீட்டர் நீடுது. இதையெல்லாம் கண்டுக்கிறதுக்கு நேரம் இல்லையா? அப்புறம் என்ன பள்ளி கல்வித்துறை அமைச்சர்? இப்பயும் பாருங்கள், சமீபத்தில் 2-3 ஸ்கூலில் மொத்தம் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்குது. ஒன்று, இந்த பெருந்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் நிர்வாகி, தாவேக்காவுடைய ஒரு பெண் நிர்வாகி போயிட்டாங்க. அவங்க யாருன்னு தெரியல, அவங்களுக்கும் ஸ்கூலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு தெரியல. போயிட்டு அங்கே போயிட்டு ஆசிரியர்களை சந்தித்து தலைமை ஆசிரியர்கிட்ட உட்காந்துக்கிட்டு அங்கே ஒரு ஆலோசனை, அதை ரீல்ஸ் எடுத்து வீடியோ எடுத்து அதை ரீல்ஸ் பேக்ரவுண்டில் கத்தி படத்தோட மியூசிக்கை போட்டு அந்த ரீல்ஸ். எதுக்கு? நீ யாருமா நீ? உங்களுக்கும் ஸ்கூலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இது ஒன்று. அதுக்கப்புறம் இடுமாவனம் அப்படின்ற ஒரு ஊரில் அங்கே ஒரு அரசு பள்ளியில் ராத்திரி நேரத்தில் போயிட்டு இந்த தாவேக்க நிர்வாகிகள் கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறாங்க பர்த்டேவை. இது என்ன மாதிரியான ஒரு ஆணவ போக்கு, என்ன மாதிரியான ஒரு அராஜகம் இது? திமுக அதிமுகவே பண்ண தயங்குகிற ஒரு அராஜகத்தை இப்போ தாவேக்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதிகாரத்துக்கு வந்துட்டோன்ற ஒரே காரணத்துக்காக இப்படிப்பட்ட கேவலங்களை அரசு பள்ளிகளில் வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உங்களுடைய மாற்றமா? இன்னொரு ஸ்கூல் அதே மாதிரி காஞ்சிபுரம் அரசு பள்ளியில் சில தாவேக்கவினர் உள்ளே போயிட்டாங்க, துண்டுகண்டெல்லாம் மாட்டிட்டு, கட்சி துண்டை மாட்டிட்டு உள்ளே போயாச்சு, ஸ்கூல் உள்ளே போயாச்சு. அங்கே போயிட்டு விஜய் அவர்களுடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு பசங்கிட்ட, பசங்களா இது யாருன்னு தெரியுதா? என்னமோ விஜய் அவர்களை அவங்க முன்ன பின்ன பார்க்காத மாதிரி. தெரியுது, விஜய் மாமா. அவர் இப்போ என்னவா இருக்காரு? சிஎம்மா இருக்காரு. தெரியவே தெரியாது பாரு பாவம் பிள்ளைங்களுக்கு. எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அது ஒரு ரீல்ஸு, அதை எடுத்துக்கிட்டு மேலே ஃபோட்டோவை மாட்டிக்கிட்டு, எதுக்கு இந்த அலப்பறை? எதுக்கு? முதல்ல ஸ்கூலுக்கு என்ன வெங்காயத்தை நீங்க போறீங்க? நீங்க என்ன பள்ளி கல்வித்துறை அமைச்சரா, இல்ல ஏஇஓ அசிஸ்டன்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸரா, இல்ல டிஇஓ, இல்ல சிஇஓவா? யார் நீங்க? உங்களுக்கு ஸ்கூல்ல என்ன புடுங்குற வேலை இந்த கட்சிக்காரங்களுக்கு? எதுக்கு நீங்க போறீங்க? எப்படி இந்த கட்சி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு? இந்த கூத்துக்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு? இந்த கோமாளி கூத்துக்களை பண்றதுக்கு தான் ஆட்சிக்கு வந்தீங்களா நீங்க? இதெல்லாம் கேள்வி கேட்டால் உங்களுக்கு விலை போய் விட்டார்கள், நடுநிலை தவறி விட்டார்கள், கேட்கத்தான் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் மக்களுக்கு நீங்கள் இடையூறு பண்ணிட்டு இருக்கிறீங்க. கட்சிக்காரங்க கட்சி துண்டை மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு வராங்க. அவங்கள பார்த்த உடனே தலைமை ஆசிரியராகட்டும் அல்லது மற்ற ஆசிரியர்களாகட்டும் ஏதாவது கேட்க முடியுமா? அவங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கத்தான் செய்யும். என்ன இருந்தாலும் ஆளுங்கட்சிக்காரங்க
ஏதாவது ஒன்று இழுத்து விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இல்லை நம்மளை எதாச்சும் சிக்க வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு அச்ச உணர்வு இருக்கத்தானே செய்யும். இதுதான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நடத்துகிற லட்சணமா அப்படிங்கிற கேள்வி எழத்தானே செய்யும். அங்கே இருக்கிற ஆசிரியர்களையும் அங்கே இருக்கிற தலைமை ஆசிரியரையும் அங்கே வந்து ஒரு அச்சத்துக்குள்ளேயே ஆளாக்கி எதுக்கு இந்த வேலை? இதே சின்ன பசங்க இருக்கிற ஸ்கூலுக்கு நீங்கள் போனீங்க, இதே நாளைக்கு 10th படிக்கிற அல்லது 11th 12th அந்த படிக்கிற அந்த மாணவர்கள் இருக்கிற ஸ்கூலுக்கு போயிட்டு நான் ஆய்வு நடத்த போகிறேன், நான் இன்ஸ்பெக்ஷன் பிடுங்க போகிறேன், அங்கே போயிட்டு அந்த மாணவர்கள்ட்டலாம் உட்காந்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் குரங்கு சேட்டை பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா, நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை வந்தால் எங்களை தொடர்பு கொள்ளவும், இதை பாருங்க எங்கள் நம்பரு நோட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா இதுக்கு யார் பொறுப்பு? இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே ஏகப்பட்ட தாவேகா நிர்வாகி மேலே குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்குது, அது வேற, அது விட்டுருங்க போட்டோம். இது யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்ற மாதிரி ஆளாளுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்களா? இது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய, மிக விரைவாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒரு செயல். ஏன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நினைச்சா முடியாதா? ஒரு சர்க்குலர், ஒரு சுற்றறிக்கைப்பா, கட்சிக்காரங்க எல்லாருக்குமே இங்கே பாருங்கப்பா, கட்சிக்காரங்க யாருமே இந்த மாதிரி தேவையற்ற விடயங்களில் அரசு அலுவலகங்களில் பள்ளிகளில் போயிட்டு தேவையில்லை இந்த மாதிரி வேலைகள் ஈடுபடுற வேலை வச்சு கூடாது. அதுக்குன்னு நிர்வாகம் இருக்குது, அதுக்குன்னு நிர்வாகிகள் இருக்காங்க, ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அமைச்சர் இருக்காரு, அவங்க அந்த வேலையை பார்த்துப்பாங்க. இந்த வேலையை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சுற்றறிக்கை விட்டால் இதை தடுக்கிறது எவ்வளோ நிறைய போகிறோம்? இதை செய்யறதுக்கு எது தடுக்குது அமைச்சருக்கு? அப்போது இப்படிப்பட்ட நிர்வாகத்தை ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருந்தார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது, நிர்வாக அடிப்படையில் அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் விகடனில் ஒரு ஆர்டிகிளே போட்டான், பாழடையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தூங்குகிறாரா அப்படின்லாம் ஆர்டிகிள் போட்டான். அது அவருடைய அந்த 5 ஆண்டு ஆட்சியில் அவருடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள். நீங்கள் என்ன வந்ததும் வராதமா ஆரம்பிச்சுக்கிட்டீங்க? இது எப்படிப்பட்ட அராஜகம்? இது தடுக்க முடியாதா இதை? அப்போது இதையெல்லாம் கேட்டால் உடனே வந்து இவர்கள் விலை போய் விட்டார்கள், அல்லது இதையெல்லாம் உடனே ஏதாச்சும் கேள்வியை கேட்டால் ஏன் திமுக அதை பண்ணலையா, ஏன் அதிமுக அதை பண்ணலையா அப்படின்ட்டு கேள்வி வேற. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் இன்னைக்கு நேற்று கேள்வி கேட்குறாங்க, உங்கள் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது, பெண்கள் இந்த மாதிரிலாம் சீரழிக்கப்படுறாங்க, பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குது, 3 வயது குழந்தை இந்த மாதிரி சீரழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்குது, இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்டால் பதில் என்னவா இருக்கணும்? இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது, இதுக்கு நாங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறோம், இதை உடனடியாக தடுக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம், அதை தானே சொல்லணும். அதை விட்டுட்டு விளாத்திக்குளத்தில் அப்படி நடந்துச்சு, அந்த ஊரில் அப்படி நடந்துச்சு, உடனே திமுகவை கை காட்டுறது. திமுகவும் அதிமுகவும் சரியில்லை தானே உங்களை சூஸ் பண்ணாங்க, அப்புறம் திமுக அப்படி பண்ணுச்சு, அதிமுக அப்படி பண்ணுச்சு, அதனால் நாங்களும் அப்படித்தான் பண்ணுவோம், அதனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. இது என்ன மாதிரி மனநிலை இது? அடுத்து உங்களை கை காட்டுறதுக்கு தான் உங்களை வந்து ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்களா? நீங்கள் தேவையில்லாத வேலையை பார்த்தீங்க, மக்களுக்கு இடையூறை நீங்கள் உண்டாக்குறீங்க அப்படின்னா மக்கள் உங்களை நோக்கி கேள்வியை எழுப்பத்தான் செய்வார்கள், அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. அதை விட்டுட்டு நாங்கள் எதையுமே பேச மாட்டோம், வாயே திறக்க மாட்டோம், கேட்டால் அமைதி புரட்சி. அது என்ன அமைதி புரட்சி? புதுசாக அவர் கண்டுபிடிச்சிருக்காங்க அமைதி புரட்சின்ட்டு. அமைதியாகவே இருந்து நாங்கள் புரட்சி பண்ணிடுவோம். நேற்று பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் கேட்குறாங்க, இத்தனைக்கும் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த காவல்துறையுடைய மிஸ்டேக்ஸ்னால ஏற்படக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருது அப்படின்னா காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் அவருடைய துறையில் வருது. அந்த கேள்விகளுக்கு யார் பதில் சொல்லியிருக்கணும்? முதல்வர் விஜய் அவர்கள் தான் பதில் சொல்லணும். ஆனால் யாரு? இத்தனைக்கும் பார்த்துக்கங்க, நம்முடைய அவை தலைவர் ஜெயசிடி பிரபாகர் அவர்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்றதுக்கு யார் கூப்பிடுறாருன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை கூப்பிடுறாரு. ஏன் கூப்பிடுறாரு? அவர் முறைப்படி யார் கூப்பிட்டுருக்கணும்? முதல்வர் விஜய் அவர்களை கூப்பிட்டுருக்கணும். அப்போ அவருக்கே தெரியுது இவருக்கு பதில் தெரியாது, இவர்கிட்ட கேட்டால் பதில் வராது, இவர்கிட்ட கேள்வி கேட்கறது தண்டம், வேஸ்ட்டு, அதனால நம்ம என்ன பண்ணலாம், அவர்கிட்ட கேட்கலான்ற மாதிரி முன்கூட்டியே நினைச்சு ராஜ்மோகன் அவர்களை கூப்பிட்டுருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் வருதா இல்லையா? அப்போது இது ரொம்ப நாளைக்கெல்லாம் நீடிக்காது. இப்போ தாங்க நாங்கள் வந்திருக்கிறோம், ப்ளீஸுங்க கொஞ்சம் டைம் கொடுங்க, இப்போ தான் ஏபிசிடி இல்லை நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறோங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே டைம் கொடுக்க மாட்டாங்க. டைம் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா உங்கள் நிர்வாகத்தை கொஞ்சம் அப்படி சரி பண்ணுறதுக்கும் அதே மாதிரி நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கும் தானே தவிர மக்களுடைய உடனடி அத்தியாவசிய பிரச்சனைகளையும் சரி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதெல்லாம் சிறுபிள்ளைத்தனம் இது. சரிங்களா? சிறுபிள்ளை வெள்ளாமை வீடு வந்து சேராதுமாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமாக பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள். ஸோ விமர்சிக்கிறவங்கெல்லாம் வேலை போயிட்டாங்க, கேள்வி கேட்குறவங்கெல்லாம் காசு வாங்கிக்கிட்டாங்க, அதே மாதிரி வந்து உங்கள் மேலே இருக்கிற குறைகளை சொல்கிறவங்கலாம் நடுநிலை தவறிட்டாங்கன்னு பேசுறதெல்லாம் அப்பட்டமான வேணா விடுங்க. அப்போது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு எப்படி இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணலாங்கிறத மட்டும் யோசிங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஆணவ போக்கு, இப்போ இதுக்கு முன்னாடி திமுக என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, யார் யாரெல்லாம் திமுகவை கேள்வி கேட்குறாங்களோ, யார் யாரெல்லாம் திமுக மேலே இருக்கிற குறைகளை சுட்டி காட்டுறாங்களோ உடனே அவங்களுக்கெல்லாம் பிஜேபி பி டீம், ஆர்எஸ்எஸ் முத்திரை, நீ வந்து இந்துத்துவவாதி மதவாதி, எல்லாத்துக்கும் சகட்டு மேனிக்கு முத்திரை குத்திட்டு இருந்தாங்க.
இப்போ கூட திரும்ப என்ன பண்ணிட்டு இருந்தார், இதுக்கு முன்னாடி தாவேக்காவோட கூட்டணியில் வந்து இணையறதுக்கு முன்னாடி தாவேக்கா ஆர்எஸ்எஸ்ஸின் குழந்தை, விஜய் ஆர்எஸ்எஸ்ஸின் குழந்தை, கை குழந்தை அப்படின்னு பேசிட்டு இருந்தாரா இல்லையா? இப்போ வந்து தாவேக்கா கிட்ட வந்து படக்குன்னு ஒட்டிக்கிட்ட உடனே அது நான் அப்போ கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டேங்க, அது நான் வேறு மாதிரி நினச்சிட்டேன், ஆனால் நிஜமாவே பாவம் அவர் ஆர்எஸ்எஸ்ன்னு குழந்தை இல்லை, நான் ஏதோ வாய் தவறி தப்பாக பேசிட்டு உருட்டிட்டு இருக்கிறாரு. எதுக்கு இந்த பச்சோந்தித்தனம்? அதே பச்சோந்தித்தனத்தை தான் இப்போ தாவேக்காவினரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. கேள்வி கேட்குறவங்களாம் முத்திர குத்துற வேலையை முதல்ல நிறுத்துங்க, இல்லை குத்தத்தில் குத்திங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா திமுக இதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு முத்திர குத்தும் போது அது யாருக்கு பேக் ஃபயர் ஆச்சுன்னா திமுகவுக்கு தான் பேக் ஃபயர் ஆச்சு. யாருக்கு அது கெட்ட பேராக போச்சு, யாருடைய ஆணவமாக அது பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா திமுகவுடைய ஆணவமாக தான் அது பார்க்கப்பட்டுச்சு. அதன் விளைவு தான் திமுக இப்போ இந்த இடத்துல இருக்குது. நீங்களும் அதே இடத்துக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா பண்ணுங்க, யார் வேண்டான்னா. ஆனால் இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்ல வேண்டியது எங்களை மாதிரி ஆளுங்களுடைய கடமை. அதை நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். அதே மாதிரி நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் உடனே தலையிட்டு உங்கள் கட்சிக்காரர்களை முதலில் அடக்கி வையுங்கள். ஏன்னா ஒருத்த நாக்கு மேலே பல்ல போட்டு கேட்டுருவான் எவனாவது, சொந்த கட்சிக்காரனை அடக்கி வைக்கிறதுக்கு துப்புள்ள இவங்க போய் நாட்டில் ஒரே கிளியை கிழிச்சு தள்ளிடுறாங்களா அப்படின்ட்டு யாராச்சும் கேட்டாங்கன்னா ஒரே அசிங்கமாக போயிடும். அதனால் முதல்ல இந்த மாதிரியான அன்னெசரி தேவையில்லாத முட்டாள்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற உங்களுடைய கட்சிக்காரர்களை கொஞ்சம் தடுங்க. பள்ளிக்கல்வித்துறை கொஞ்சம் சீராக இயங்கிறதுக்கு, ஏன்னா உங்களை நம்பி தான் உங்களுக்கு அந்த அமைச்சரவையை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நன்றாக படித்தவர், நல்ல சிந்திக்க தெரிந்தவர், என்ன சொல்கிறது, நல்ல யோசிச்சு நல்ல திட்டங்களை செயல்படுத்தக்கூடியவர் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களை நம்பி அந்த அமைச்சரவையை கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நடந்திருக்க வேண்டியதும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கட்சிக்காரர்களை வைத்திருக்க வேண்டியதும் உங்களுடைய கடமையாக இருக்குது என்பதை உணர்ந்து கொண்டு இதுக்கு மேலேயாவது இந்த மாதிரியான சீரழிவுகள் நடக்காமல் தடுக்குமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.